செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. தொண்டை ஏதோ எரியற மாதிரி இருக்கு ஸ்வேதா. நான் தான் பாயசத்துல கொஞ்சமா, அதாவது உன் உயிரை பறிக்காத அளவுக்கு பாய்சனை கலக்க சொன்னேன். ஏன்னா இந்த தடவை கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா, நாங்க வந்து இவ்ளோ நாள் ஆச்சு, என் பொண்ணை பத்தி ஊருக்குள்ள எதுவும் தப்பா பேசினா நான் என்ன பண்றது, உயிரோட சாகுற மாதிரி இருக்குன்னு எல்லாம் பேசினாங்க மாமா. அம்மா, நடந்தது இதானே சொல்லுமா, அப்பதானே மாமாவுக்கு தெரியும். சொல்லுமா. ஐயோ, அதான் அன்னைக்கு சித்ராவோட பிறந்த நாளா இருந்தனால தான் நான் போக வேண்டியதா இருந்துச்சே தவிர, மாமா மேல இருக்க கோவத்துல எல்லாம் கூட நான் பேசாம போகல. மாமா ஸ்வேதா மேல இருக்க பாசத்துல அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. பாவம், அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் பண்ண தப்பு நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் பண்ண தப்புக்கு நீங்களும் ஸ்வேதாவை என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சித்தி எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சித்தி கிட்ட சொல்லிட்டு ஸ்வேதா, குருக்கள் எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காரோ அதே டேட்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடு. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இந்த நிலைமையில இருக்கிற அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன பண்றது? அப்பா போய் சேர்ந்துட்டாரு, அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு எனக்கு புரியுது. பெரியவங்க இவங்க தான் யோசிச்சு பண்ணணும். பெரியவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பக்குவமா சில விஷயங்கள்லாம் பண்ணணும், புரியுதா? சரி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமா அம்மா கையில இந்த மருந்து பாட்டில் இதெல்லாம் கிடைக்காம பாத்துக்கோ. மாமா சொன்னது கேட்டல்ல, மறுபடியும் இப்படி எதுவும் பண்ணிடாதமா. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க. ஸ்வேதா, நான் சொன்ன விஷயத்த மறக்காம சித்தி கிட்ட சொல்லிடு. சரி. எப்படியோ நீ தப்பிச்சிட்டமா. இனிமே உன் உயிர் உனக்கு தான் சொந்தம். நோ பாயாசம், நோ பாய்சன். என்னால நம்பவே முடியல ஸ்வேதா. நீ தான் அப்படி பேசுற முத்தரசனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா? எஸ் அத்த. மாமா சம்மதம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, குருக்கள் சொன்ன அதே தேதியில முகூர்த்தம் வச்சுக்கலாம், உடனே சித்தி கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேசி நிச்சயத்துக்கும் நாள் குறிச்சிடுங்கன்னு சொன்னாரு. பரவாயில்ல ஸ்வேதா, எப்படியோ நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இது தானா நடக்கல அத்த, அத நான் தான் நடக்க வச்சேன். என்ன பண்றது, பாவம். இதுக்காக எங்க அம்மா தான் பாய்சன் குடிச்சு ஐசியூல அட்மிட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாயசத்தை பாய்சன் ஆக்க நான் பட்ட கஷ்டத்தை விட குடிச்ச அவங்கதான் ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்பவே நான் புரோகிதருக்கு போன் பண்றேன். அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடுறேன். காதும் காதும் வச்ச மாதிரி வீட்லயே நிச்சயதார்த்தத்தை நடத்திடணும். ஹலோ, சொல்லுங்க அம்மா. ஸ்வேதா முத்தரச நிச்சயதார்த்தத்தை வீட்லயே வச்சு சிம்பிளா நடத்தணும். தாராளமா பண்ணிரலாம். நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன், சரிங்களா? சரி, அவர் நல்ல நாள் பார்த்துட்டு உடனே போன் பண்றேன்னு சொல்லி. சரி அத்த, இனிமே நல்ல நாள் எதுன்னு அவரு பார்த்து சொல்ல வேண்டாம் அத்த. மாமா கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன அந்த நேரத்துல இருந்தே நமக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது கல்யாணத்துல போய் தான் நிக்கும். இனிமே அதை தடுத்து நிறுத்துறதுக்கான சக்தி எதுவுமே கிடையாது.
எங்க கல்யாணம் நடக்கதான் போகுது. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. செத்து போனவங்க மேல இல்லாத பழியெல்லாம் போட்டு நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். ஆனா உங்க ஆத்மாக்கு இது தெரிஞ்சா கூட நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கணும்னு தானப்பா நீங்களும் ஆசைப்பட்டீங்க. இப்போ உங்க பொண்ணு நீங்க நினைச்சது சாதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த போறாப்பா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க ஆத்மா இப்பவாவது சாந்தி அடையட்டும்பா. ஆனா இவ்ளோ சந்தோஷத்திலயும் கூட எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இதெல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்க கூட இல்லாம போனதுதான். அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம்ப்பா. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என் கல்யாணத்தை நடத்த நீ விட மாட்டியா? இன்னைக்கும் கதைய நான் முடிக்கிறேன். உடனே அந்த மாந்திரிகர் கிட்ட பேசணும். இந்த கிளி ஏதாவது பண்ணணும். வாங்க. இப்பவே அவர்கிட்ட பேசுறேன். Switched off. இப்போதான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா வந்தேன். ஆனா என் கல்யாணம் நடக்காதுன்னு அந்த கிளி எழுதிட்டு போகுது. அதை விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சம் பூத பிசாச வேதாள பிரசன்னம். ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சம் பூத பிசாச வேதாள பிரசன்னம். தியவரம்ப ஜால வினோத கிருதயம். ஓம் க்ரீம் க்ளீம் சாம் வரதி. ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் சம். வெற்றிகரமா பூஜை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த தண்ணிக்கு இருக்கிற சக்தி இருக்கே, அது ரொம்ப வலிமையானது. இந்த உலகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட தீய சக்திகளையும், பைசாசங்களையும், வேதாளங்களையும், குட்டி சாத்தான்களையும், துஷ்ட சக்திகளையும் இந்த கவசத்துக்குள்ள இருக்கிற நீரால அடக்கிட முடியும். ஹலோ, வணக்கம் சாமி. நான் தான் ஸ்வேதா பேசுறேன். ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துச்சு. இப்பதாமா பூஜை முடிஞ்சது. போன் ஆஃப்ல இருந்தது. அதாமா. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? இப்பதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல வந்தா
அந்த கிளி மறுபடியும் வந்து அதை கெடுத்து விட்டுருச்சு சாமி. வெற்றிகரமா இப்பதான் நான் பூஜைய முடிச்சேன். ஏன்னா நாளைக்கு அமாவாசை. அங்க வந்து பூஜை செஞ்சு அந்த சித்ராவோட ஆவிய அடக்கிய தீர்வேன். அதுக்காகத்தான் 7 புனித நதிகளோட நீரை எடுத்துட்டு வந்து பூஜை செஞ்சிட்டு இருந்த. இந்த தண்ணியோட அங்க வந்து சித்ராவ மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் அதை அடக்க முடியும். இந்த தண்ணியோட அங்க வந்து சித்ராவை நான் அடக்கி காமிக்கிறேன். என் மகன் அவ கொன்னதுக்காக பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். நாளைக்கு நடுநிசையில நடக்கிற பூஜையில கிளிக்குள்ள இருக்கிற சித்ராவோட ஆவிய நான் வெளியே கொண்டு வருவேன். அவளை அழிச்சே தீருவேன். இது மாறவே மாறாது. நீங்க சொன்னது கேட்டதும் தான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க உடனடியா வாங்க, அவளோட கொட்டத்தை அடக்குங்க. பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ உடனே பண்ணிடுமா? என்னென்ன பொருட்கள் வேணும்னு நான் என் தம்பி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா எல்லாமே நான் வாங்கி வச்சிடுறேன் சாமி. பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். அந்த கிளி வந்து என் கல்யாணம் நடக்காதுன்னு எழுதிச்சானா அந்த கிளியோட எண்ணம் நிறைவேறாது. நாளைக்கு நைட்டு அதை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுக்காக அந்த மாந்திரிகர் நேர்ல வரப்போறாரு. அதோட அழிவு நாளைக்கு தானே குறிக்கப்பட்டிருக்கு. அது அழியிற நாள் தான் எனக்கு நல்ல நாள். மருது, மாந்திரிகர் இந்த பூஜையில வந்து யாரோ ஒருத்தர் தான் கலந்துக்கலான்னு சொன்னாரு. அதனால நீங்க போய் கலந்துக்கோங்க. அந்த சித்ரா சிக்கி சின்ன பின்னமாகறத பாக்குற குடுப்பனை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட். பாரு. சரி சரி போங்க. சாமி வணக்கம். சாமி வணக்கம். உட்காருங்க. இந்த நீரோட சக்தி மிகப்பெரிய சக்தி. இதன் மூலமா எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் அது அடியோட அழிச்சிட முடியும். அப்படிப்பட்ட வலிமையான புனித நீர் இது. மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிச்சு இதுக்கு வலிமையை உண்டாக்கி இருக்க. சாமி இது எதுக்காக பயன்படுத்த போறீங்க? சித்ராவி வெளியில வரும்போது இத தெளிச்சா மட்டும் போதும். அப்படியே தீயில போட்ட புழு மாதிரி துடி துடிச்சு காணாம போயிடுவான். அதோட உங்களை பிடிச்ச அத்தனை தொல்லைகளும் போயிடும். எனக்கும் என் மகனை கொன்னவளை பழி வாங்கின திருப்தி மனசுல படரும். பூதபாலாய பூதாய பூதவாசாய பூதிதே பூத வேதாள காதாய பூதாபதியே நம மகா தம்ஷ்டாய துஷ்டாய நம மகாபூதாய பிரகவே சர்வபூதாத்மகே நமஹ பூதபாலாய பூதாய பூதவாசாய பூதிலே பூத வேதாள காதாய பூதாபதியே நமஹ.
கிளிக்குள்ள இருக்கிற ஆத்மா சித்ரா வெளிய. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். சாமி ஏய், என்னையோட அழிக்க பாக்குற? உன் மகனை அழிச்ச மாதிரி உன்னையும் நான் கொல்லாம விட மாட்டேன்டா. சாமி என்னாச்சு? இப்ப நிலைமை நாம நினைச்ச மாதிரி இல்ல, வேற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நாம இங்க இருக்க வேண்டாம். வாங்க வெளியில. ஸ்வேதா 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 ஓடிங்க. சித்ரா சித்ரா என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க? மருது என்னாச்சு? என்ன? அந்த கலச நீரெல்லாம் சித்ரா வெளியில வந்தது கொட்டிடுச்சு. நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் இது. சமாளிச்சுக்கலாம். பூத பிசாசம், துஷ்ட கிரகம் அகஸ்தம், பூத விசாய பூதிதே, பிரேத பரிபால கிரகதம், சர்வ பூதாத்மதே நமஹ. பூத பிசாசம், துஷ்ட கிரகம் அகஸ்தம், பூதவாலாய பூத விசாய சர்வ பூதாத்மகே நம, பிரேத பரிபால கிரகதம். என்ன விட்டு நான் ஒண்ணு செய்யல. சாமி, மருதை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு மருதை காப்பாத்துங்க. சாமி போதும் சாமி. சீக்கிரம் சாமி. சித்ரா என்ன விட்டு உன்னை விட மாட்டேன்டா. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத. விட மாட்டேன்டா. ஏண்டா அலற? ஏன் அலற? இது வரைக்கும் எத்தனை பேரை அலற வச்சிருப்பீங்க? அதுக்கு தண்டனை வேணாம்? கருணாகரம் போன இடத்துக்கே நீயும் போறியா? அநியாயத்துக்கு தோண நிக்கணும்னு பறந்திருக்கியாடா? எல்லாருமா சேர்ந்து வெண்ணிலாவ கொலை பண்ண பாக்குறீங்களா? உங்களால அது முடியாதுடா. முடியாது. உங்களால அவளை நெருங்க கூட முடியாது. முத்தரசு மாமாவை நீங்க ஏமாத்தி வச்சிருந்ததெல்லாம் போதும்டா. இனிமே எல்லாமே மாற போகுது. என் மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் தாண்டா கல்யாணம் நடக்க போகுது.
நான் நடத்தி காட்டியே தீருவேன். நீங்க என்ன திட்டம் போட்டு என்ன செய்ய நினைச்சாலும் அத நடக்கவே விட மாட்டேன்டா, விட மாட்டேன். மாந்திரிகனையா கூட்டிக்கிட்டு வரீங்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? எங்க பொண்ணாச்சி அம்மா இருக்காடா, எங்க துணைக்கு அவ எப்பவும் இருப்பாடா. என்ன அழிக்க உங்களால முடியவே முடியாது. விட மாட்டேன்டா.